தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்டுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்குற கமெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு அல்லது நம்ம டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணும்போது வருகின்ற சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்ல கேளுங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னைக்கான வீடியோவில் சில மாணவர்கள் கேட்டிருந்த கொஸ்டினும் அதுதான். இன்னைக்கு நமக்கு ஒரு அரசாங்க கல்லூரி நமக்கு கிடைக்காத பட்சத்துல, ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சேரணும்னா, கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப அதிகமா தேவைப்படும் எம்பிபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். அப்படி அதிகமா நம்மளால எடுக்க முடியாத பட்சத்துல, மதிப்பெண் சற்று நமக்கு குறைவா இருக்கு, எதிர்பார்த்த மதிப்பெண் இல்லாத பட்சத்துல, அடுத்த ஆப்ஷன் அப்படின்றது என்னன்னா, நமக்கு போறது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும், தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிட்ட இருக்கு. இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயுமே ஃபீஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதும் பார்க்க போறோம். கூடவே இது ஒரு காலேஜ் பேரை சொல்லி நான் சொல்லல. பட் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு அஃபிஷியலா இருக்காது. பட் அதே நேரத்துல எவ்வளவு நமக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள நான் உங்களுக்கு சொன்னா, நீங்க மேபி இந்த நீட்டோட ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுவீங்கல்ல, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணும்பொழுது இந்த அமௌண்ட்ல நமக்கு தேவைப்படும். இப்பையில இருந்து நம்ம தயாரா இருக்கணும்ன்றதுக்கு மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. நெறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, இன்னும் டைம் இருக்கு. அப்ளிகேஷன்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பொறுமையா ரெடி பண்ணிக்கலாம்ன்னு சொல்லாம, இப்பல இருந்து அதுக்குரிய எ ப்ராசஸ் அப்படின்றத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நமக்கு சீட் கிடைச்சதுன்னா, அதிகபட்சம் ஒரு ரூ. 14,000 வருஷத்துக்கு நீங்க கட்டுற மாரி வருது அப்படின்னா, அது டியூஷன் ஃபீஸ். இத தவிர்த்து மத்த ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். மெஸ் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இதெல்லாம் தனியா இருக்கு. அது பரவால்ல. அது மேனேஜபிளா இருக்கும். அதுவே ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, மினிமம் ரூ. 4,50,000 கண்டிப்பா ஃபீஸ் ஆனது வரும். இது டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்றது. 7.5% ரிசர்வேஷனுக்குள்ள வராங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஃபீஸுமே இல்ல. அது கவர்ன்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி. எல்லாருமே அந்த 7.5% அப்படின்ற அந்த ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ள வர முடியாது. எல்லாருமே கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லயும் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க போய் சேர்றீங்க அப்படின்ற சேருவதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு வருது அப்படின்னா, கம்பல்சரி நீங்க ஒரு ரூ. 4,50,000 வருஷத்துக்கு கட்டுற மாரி நீங்க தயாரா வச்சிருக்கணும். சரிங்களா? இது போதுமா அப்படின்னா, டெஃபினட்டா அது பத்தாது. காரணம் என்ன அப்படின்னா, இது டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் அந்த ரூ. 4,50,000 அப்படின்னு சொல்றது. இந்த ரூ. 4,50,000 கூட நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 7,00,000 இருந்து ரூ. 8,00,000 வரைக்கும் பெர் இயர் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ, அப்போ ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சொல்லும்பொழுது ரூ. 4,50,000 அப்படின்னாலுமே, நீங்க எக்ஸ்ட்ரா சில அமௌண்ட்லாம் பே பண்ணி தான் உள்ள வரணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அது நான் ரூ. 8,00,000 கிட்ட வருடத்திற்கு அப்படின்றது கண்டிப்பா வரும். அப்போ இது நமக்கு தேவையா? தேவையில்லையா? ரூ. 8,00,000 நமக்கு கட்ட முடியுமா? கட்ட முடியாதான்ற விவரங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்போ ரூ. 8,00,000 ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வருஷத்துக்கு ஒரு ரூ. 10,00,000 வரைக்குமே நல்லா கட்ட முடியும்னா, நீங்க தைரியமாவே இருக்கலாம். மதிப்பெண் சற்று குறைஞ்சாலுமே, ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைக்கும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்துல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம சொல்றோமே தவிர, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல பெஸ்ட் காலேஜ், இது பெஸ்ட் இல்லாத காலேஜ் அப்படின்னு எதுவுமே இல்ல. எல்லாமே போர்ஷன் அப்படின்றது எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கப்போது, புக்ஸ் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கப்போது, நடத்துறதெல்லாம் ஒரே மாரி தான் நடத்தப் போறாங்க. நமக்கு அது தேவையா? தேவையில்ல? அப்படின்றத நம்ம எத வச்சு நம்ம முடிவு பண்ண போறோம்? நீங்க எது எடுக்க போற மதிப்பெண்ண பொறுத்து. இப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு ஃபீஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்தா, நம்ம ஃபேமிலிக்கு இந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்த குடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க இத எப்படி ரெடி பண்ணி குடுப்பாங்க அப்படின்ற சூழ்நிலை மாணவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்பவே நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் காலேஜ்ல நமக்கு சீட் கவர்ன்மெண்ட் காலேஜ் கிட்டத்தட்ட நமக்கு 37 கவர்ன்மெண்ட் 36 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. பிரைவேட் காலேஜ விட அதிகமா இருக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும். அப்ப இவ்ளோ காலேஜ்ல நமக்கு ஒரு ஒரு தோராயமா ஒரு 5,000லிருந்து 6,000 சீட்டு கிட்ட வரும். அப்ப இதுல நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு மதிப்பெண் அப்டின்றது அதிகமா தேவைப்படும். அதாவது என்ன அப்டின்னா, நீங்க ஒரு ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரிக்குள்ள வர மாணவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க கண்ண மூடிட்டு 600, 600 பிளஸ் அப்டின்னு டார்கெட் வச்சுக்கோங்க. இது குறையும், ஏறும். நான் இத பத்திலாம் கட் ஆஃப் பத்தியே பேசல. 600க்கு மேல நீங்க எடுக்கணும் அப்டின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கு அதற்கு உண்டான உழைப்ப நீங்க போட்டீங்கன்னா, நீங்க ஒரு 580, 570 எடுத்தா கூட கவர்ன்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல வரும். அப்ப நம்ம ஃபேமிலிக்கு அந்த கஷ்டம் நமக்கு இருக்காது. ஸோ இந்த விஷயங்கள புரிஞ்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா வருடத்துக்கு ரூ. 8,00,000 கிட்ட தேவைப்படுது. கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா ஒரு 50,000த்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, மிக குறைந்த கட்டணத்துல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஒண்ணு இருக்குன்னா, அது சிஎம்சி வெள்ளூர் தான். வருஷத்துக்கு ரூ. 54,000 கிட்ட தான் வரும். ஸோ ரூ. 51,300 கிட்ட தான் வருது. அப்ப இந்த மெடிக்கல் காலேஜும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலுமே இதுல ஃபீஸ் கம்மி.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு சீட்டு கிடைச்சுன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். ரொம்பவே நல்லது. இதற்கு என்னென்னலாம் தேவைப்படும்ன்றது இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் குடுத்துருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல ஃபீஸ் எந்த அளவுக்கு முக்கியம்? எந்த மாரி காலேஜ நம்ம அப்ப சூஸ் பண்ண வேண்டி இருக்குன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.